ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 23 பகுதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 24ஆம் பகுதி. சூர்யாவுக்கும் சுப்ரியாவுக்கும் நல்ல விதமாக திருமணம் நடந்து முடிந்து அன்று இரவே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் சூர்யா சிறிது கோபப்பட்டு சுப்ரியாவின் கன்னத்தில் அரைந்ததோடு மட்டும் இல்லாமல் அவளை வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு கட்டில் மேலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். சுப்ரியாவும் சரி, இத்தோடு அவன் நம்மளை விட்டானே, அதுவே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளும் ஒரு போர்வை ஒரு தலைக்காணி எடுத்து கீழே படுத்து அவளும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில் சூர்யா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே சுப்ரியா எழுந்துக்கிட்டான். எழுந்து குளிச்சுட்டு அந்த ரூமை விட்டு நேராக கிச்சனுக்கு போனான். கிச்சனில் இருந்த பூர்ணிமா சுப்ரியாவை பார்த்ததும், வாம்மா சுப்ரியா, நீ எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டியா, பரவாயில்லையே என்று சொல்லி சுப்ரியாவிடம் இந்த காஃபியை குடி என்று அவளிடம் காப்பியை தந்தாள் பூர்ணிமா. சுப்ரியாவும் அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள். சமையல் வேலைகளெல்லாம் நீ இன்றைக்கே இப்போவே வந்து செய்ய வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை சுப்ரியா. நீ கொஞ்ச நாளைக்கு சூர்யாவோட சந்தோஷமாக இரு, எனக்கு அதுவே போதும். சமையல் வேலைகளெல்லாம் நீ மெதுவாக வந்து செஞ்சனா நான் உன்னை எதையும் சொல்ல மாட்டேன். எனக்கு அதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. சரி, நீ எழுந்துட்ட, சூர்யா இன்னும் எழுந்துக்கலையா, இல்லை எழுந்துச்சிட்டானா அவனுக்கு ஏதாவது காஃபி நான் உங்ககிட்ட கொடுக்கட்டுமா என்று பூர்ணிமா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என்ன பதில் சொல்வது என்று யோசித்து கொண்டே இருந்த சுப்ரியா அங்கு வந்த ரீனாவை பார்த்தாள். ரீனா வந்தவுடன் சுப்ரியாவை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டு நின்றிருப்பதை கவனித்ததும், இல்லை அண்ணி, நாங்கள் நேற்று நைட்டு தூங்குறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் காலையிலேயே கண் முழிச்சு எழுந்துக்கிட்டேன். அவர் இன்னும் ஏந்து கொள்ளலை. அவர் ஏந்துக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் என்று புன்னகைத்து கொண்டே ரீனாவை ஒரு சைகையால் பார்த்து கொண்டே பூர்ணிமாவிடம் சுப்ரியா கூறினாள். சுப்ரியா கூறியதை கேட்ட ரீனாவின் முகம் அப்படியே மாற ஆரம்பித்தது. இருந்தாலும் தன் முகபாவத்தை அவள் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் காட்டிக்கொள்ளவில்லை. நேற்று நம்ம இவக்கிட்ட அவ்வளோ தூரம் பேசியும் கூட இவ காலையில் எழுந்து சந்தோஷமாக இருக்கிறாளே, இது எப்படின்னு தெரியலையே என்று யோசித்து கொண்டே பின் சுப்ரியாவை பார்த்து கொண்டு, ஏன் சுப்ரியா, சூர்யா எழுந்து கொள்ளும் வரை நீ எங்கூட கொஞ்சம் தோட்டத்துக்கு வாயேன், நான் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகணும். தனியாக வாக்கிங் போகிறதுக்கு வெறுப்பாக இருக்குது. நீ என் கூட வந்தன்னா நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே வாக்கிங் போயிட்டு வரலாம் இல்லையா என்று ரீனா புன்னகையோடு கூற, பூர்ணிமாவும் ஆமாம் சுப்ரியா, நீ ரீனா கூட கொஞ்சம் வெளியில் போ, என்னால் கூட வெளியில் போக முடியல, வேலை வேறு நிறைய இருக்குது, கல்யாணத்துக்கான வேலைகள் நிறைய இருந்ததுனால நான் கூட வாக்கிங் போகிறதையே விட்டுட்டேன். அதனால் அவளும் கொஞ்ச நாளாக வாக்கிங் போகலை. நீ கூட கொஞ்சம் வெளியில் போய் அவளுக்கு கம்பெனி கொடு என்று பூர்ணிமா சொன்னவுடன், சரி அண்ணி, உங்களுக்காக நான் ரீனா கூட வாக்கிங் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ரீனாவோட தோட்டத்துக்கு தனியாக சென்றாள் சுப்ரியா. 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக நடந்துக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் ரீனா தான் சுப்ரியா கிட்ட, ஏன் சுப்ரியா, உண்மையிலே நீ சூர்யாவை விரும்பி தானே கல்யாணம் செஞ்சுக்கிட்ட இல்லை என்று கேட்டாள். ஏன் அப்படி கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறது எனக்கு ஒன்றும் புரியலையே, நீங்கள் எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க என்று சுப்ரியா கேட்டார். இல்லை, கல்யாணத்துக்கு வந்த பெண்கள் சூர்யாவிடம் ரொம்ப நெருங்கி தங்களோட வாழ்த்துக்களை கூறி உறவாடினார்கள். ஒரு சில பொண்ணுங்க வாய் விட்டு சூர்யா என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான்னு வெளிப்படையாகவே சொன்னாங்க. அதில் ஒருத்தி அவ்வளோ பேர் பக்கத்தில் இருந்தும் கூட ஆசையாக சூர்யாவோட கன்னத்தில் முத்தம் சொல்லியே வாழ்த்தினான். இது எல்லாம் விட நேற்று நைட்டு எனக்கும் சூர்யாவுக்கும் எந்த மாதிரியான ஒரு உறவு இருக்குன்னு நான் வெளிப்படையாக உங்ககிட்ட புரியும்படி நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நீ எப்படி நேற்று நைட்டு சூர்யாவோட என்று ரீனா கூறிக்கொண்டிருக்கும் போதே, போதும் நிறுத்து ரீனா, இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு இப்போ நல்லாவே தெளிவாக புரிஞ்சு போச்சு என்று கூறினாள் சுப்ரியா. ஆமாம்மா,
நான் என்ன கேட்க வந்தேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இதே உன் இடத்துல வேறு ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் இந்நேரம் நடந்த சம்பவங்களெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து சூர்யா கிட்ட நேற்று நைட்டே சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிருப்பாள். ஆனால் நீ எப்பவும் போல் தெளிவாக இருக்கியே, எனக்கு அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது என்று தயங்கி கொண்டே கூறினாள் ரீனா. ஏன், நான் நேற்றே சூர்யா கிட்ட சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு நீ ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயா ரீனா என்று மடக்கி கேட்டாள் சுப்ரியா. சே, இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒருவேளை உனக்கும் சூர்யாவின் மேல் விருப்பம் ஏற்பட்டு விட்டதோ என்று நினைத்தேன். அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், நேற்று நிஜமாவா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தீங்களா என்று மறுபடியும் கேட்டாள் ரீனா. இது என்ன கேள்வி, எனக்கு ஒன்றுமே புரியலையே. உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியும் இல்லையா? சூர்யா தான் என் மேலே விருப்பம் ஏற்பட்டு என்னை திருமணம் செய்துக்கிட்டாரு. நான் சூர்யாவை பிடிச்சிருந்ததோ பிடிக்கலையோ, என் பெற்றோர்களுக்காகத்தான் சூர்யாவின் தாலியை கழுத்தில் வாங்கும்படி ஆகிவிட்டது. இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று கேட்டாள் சுப்ரியா. அப்படின்னா நீ சூர்யா நடவடிக்கைகளை பற்றி இந்நேரம் உனக்கே எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தோம். அப்படி இருந்தும் கூட நேற்று ராத்திரி அவனோட நீ எப்படி சந்தோஷமாக இருந்த? எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரே குழப்பமாகவும் இருக்கிறது என்று வெளிப்படையாக கூறினாள் ரீனா. இங்கே பார் ரீனா, கணவன் மனைவியாக எங்கள் இருவருக்கும் இடையில் நடக்கும் அந்தரங்கள் பற்றியெல்லாம் இனிமேல் நீ என்னிடம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமேல் இதை மாதிரியான கேள்விகள்லாம் நீ என்கிட்ட கேட்கவும் கூடாது. முதல் தடவையாக என்கிட்ட நீ பேசியிருக்கிறதுனால உன்னை நான் மன்னிச்சிடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீ என்கிட்ட கேட்டால் அதுக்கப்புறம் என்கிட்டேருந்து வர ரியாக்ஷன் வேறு மாதிரியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு கோபமாக வீட்டின் உள்ளே சென்றாள் சுப்ரியா. சூர்யாவுக்கு விழிப்பு வந்தபோது மிகவும் நேரமாகிவிட்டது. நேற்று நடந்தவைகளெல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்த்தான் சூர்யா. நேற்று ராத்திரி சுப்ரியா திடீர்னு இப்படியெல்லாம் பேசுவா, கேள்வி கேட்பான்னு அவன் கனவுல கூட கொஞ்சம் கூட சிறிதும் கூட நினைத்து பார்க்கல. அதுவே அவன் மனசுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. சுப்ரியா தன்மேல் விருப்பப்பட்டு தான் தன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தாள் என்று நினைத்தாள். அவள் வேறு ஏதோ ஒரு காரணத்தை வைத்து கொண்டு தான் என்னை திருமணம் செய்து கொண்டு நேற்றிரவு என்னிடம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாள். நேற்று கோபத்தில் அவளை நான் கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது. இன்னும் என்னை பற்றி அவள் எவ்வளோ மோசமாக நினச்சிருப்பாள். முதல்ல ரூமை விட்டு வெளியே போனோன்னே அவகிட்ட போய் சாரி கேட்கணும் என்று நினைத்து கொண்டே குளித்து விட்டு அறையின் விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தான் சூர்யா. கீழே படிக்கட்டு வழியாக இறங்கி கொண்டிருக்கும்போது அங்கே சுப்ரியாவும் பிருந்தாவும் ஏதோ சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். சுப்ரியாவின் முகத்தையும் சிரிப்பையும் பார்த்தபோது சூர்யாவுக்கு நேற்று அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே அவள் முகத்தில் அவள் காட்டிக்கொள்ளலை என்று நன்றாக அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. அதுவும் இல்லாமல் கீதா வேறு அவர்களின் அருகில் நின்று கொண்டு இருந்தாள். கீதா சூர்யா மாடிப்படியின் வழியாக கீழே இறங்கி வருவதை அவள் கவனித்தாள். இதோ சூர்யாவே கீழே இறங்கி வந்துட்டாரே, வாங்க மாப்பிள்ளை, இப்போ தான் உங்களுக்கு பொழுதே விடிஞ்சது போல இருக்கு என்று கேட்டு அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். ஆமாண்டா சூர்யா, நீ இன்று சுப்ரியாவை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு விருந்துக்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நீ இப்போ தான் இறங்கி வர என்றாள் பூர்ணிமா. அதுக்காக அண்ணாவை அப்படியே பசியோடவா அனுப்ப முடியும்? அண்ணா, நான் போய் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து வைக்கிறேன் என்று பிருந்தா கிச்சனுக்குள் செல்ல ஆரம்பித்தாள். ஒரு நிமிஷம் பிருந்தா, நீ ஏன் போகிற? ஏன் இந்த மகாராணி எனக்கு சாப்பாடு எதுவும் கொண்டு வந்து தரமாட்டாளா என்று சுப்ரியாவை பார்த்து கூறினான் சூர்யா. டே சூர்யா, அவளை எதுக்குடா கேட்குற? அவள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறான். அவளை போய் இந்த சமயத்தில் வேலை வாங்குற? பிருந்தா, நீ இரு, நான் போய் சூர்யாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று பூர்ணிமாவும் செல்ல ஆரம்பித்தாள். அக்கா நில்லு என்று பூர்ணிமாவும் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய சூர்யா சுப்ரியாவை பார்த்து, ஏய், உனக்கு என்ன காது செவிடா? ஒரு வாட்டி சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்?
போடி போ, எனக்கு சாப்பாடு எடுத்து வை. அதுக்குள்ளே என்ன அவசரம் உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு? நேற்று தானே இங்கே என் கூட என் வீட்டுக்கு வந்த, அதுக்குள்ளே உடனே உன் வீட்டுக்கு கிளம்பணுன்னு ரெடியாகி நிற்கிற என்று கேட்டான் சூர்யா. இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் எங்கே நேற்று மாதிரியே சூர்யா தன் கன்னத்தில் அரைந்து விடுவானோ என்ற பயம் கொண்ட சுப்ரியா, இதோ இப்போ போய் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூறி கிச்சனுக்குள் சென்றாள். அங்கே இருந்த மற்றவர்களுக்கு இது சிறிது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. கீதா பூர்ணிமாவை நோக்கி பார்வையை செலுத்தினாள். பூர்ணிமாவும் கீதாவின் பார்வையை புரிந்து கொண்டு சூர்யாவிடம், சூர்யா என்ன இது, ஏன் சுப்ரியா கிட்ட இப்படியெல்லாம் நீ கோபமாக பேசுகிற? நீங்கள் 2 பேரும் இன்று கண்டிப்பாக சுப்ரியாவோட வீட்டுக்கு செல்லத்தான் வேணும். உங்களுக்காக தான் அவங்க வீட்டில் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. உங்களை அழைச்சிட்டு போக தான் இதோ கீதாவும் இங்கே வந்து காத்துட்ருக்குறா என்று கூறினாள் பூர்ணிமா. அப்படியா? அப்போ சரிக்கா, நான் கீதா அக்கா கிட்டே பேசிக்கிறேன். இங்கே பாருங்கள் கீதா அக்கா, சுப்ரியா உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான். கண்டிப்பாக சொல்லப்போனால் சுப்ரியாவை நான் அவளோட வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அவளை பார்க்கணுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் யார் வேணாலும் என் வீட்டுக்கு வந்து சுப்ரியாவை பார்க்கலாம், பேசலாம். நான் அதுக்கு மறுப்பு எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் சுப்ரியா அவளோட அப்பா வீட்டுக்கு வருவான்னு நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க. நான் அவளை அவள் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் என்று சூர்யா தன்னுடைய முடிவை தெளிவாக கீதாவிடம் சொல்ல ஆரம்பித்தான். என்ன சூர்யா, ஏதாவது புரிஞ்சுதான் நீ பேசுறியா, இல்லை காலையிலேயே தண்ணி போட்டுட்டியா என்று கீதா கோவப்பட்டாள். இனிமேல் தண்ணி அடிக்க வேணாம் தான் நினச்சேன். நல்ல வேலை நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க, பரவாயில்ல. ஆனால் நான் தண்ணி அடித்தாலும் அடிக்கினாலும் இப்போ பேசுன மாதிரி தான் எப்போவும் பேசுகிறேன். சுப்ரியா கிட்டே நீங்கள் தாராளமாக பேசலாம். அவளை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை சுப்ரியாவோட வீட்டில் இருந்தோ யார் வேணாலும் வந்து பார்த்து சுப்ரியா கிட்டே பேசிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். அவளெல்லாம் உங்கள் வீட்டுக்கோ இல்லை அவளோட அப்பா வீட்டுக்கோ அழைச்சிட்டு போகிற வேலையெல்லாம் இனிமேல் இங்கே நடக்காது என்று சூர்யா சொல்லி கொண்டு இருக்கும்போதே, சூர்யா ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிற, என்னாச்சு உனக்கு, இப்படிலாம் நீ பேசக்கூடாது, இங்கே வா என்று பூபதி சூர்யாவை தனியாக அழைத்து கொண்டு சென்றார். கீதாவும், என்ன பூர்ணிமாக்கா, ஏன் சூர்யா இப்படியெல்லாம் பேசி நடந்து கொள்கிறான், எனக்கு என்னவோ இது சரியாக படலை. இந்த விஷயம் மட்டும் சுப்ரியாவோட வீட்டுக்கு தெரிஞ்சது தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் ஏற்படும், பார்த்துக்கோங்க என்று கோவப்பட பூர்ணிமாவும் கீதாவை சமாளித்து கொண்டு ஏதோ கூற ஆரம்பித்தார். இவை அனைத்தையும் பார்த்து கொண்ட ரீனாக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. நேற்று நைட்டு சூர்யாவுக்கும் சுப்ரியாவுக்கும் இடையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த சுப்ரியா நம்மக்கிட்ட எதையும் சொல்ல மறுத்துட்டா. ஒரு நாளும் சூர்யா இப்படி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசி நடந்து கொள்கிறவன் இல்லை. தன்னை சுற்றி இருக்கிறவங்கள மிகவும் சந்தோஷமாக வைத்திருப்பவன் தான் சூர்யா. அப்படிப்பட்ட சூர்யா தன் மனைவியிடம், அதுவும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தன் ஆசை மனைவியிடம் திருமணமான மறுநாளே இப்படி கோபமாக பேசி நடந்து கொள்கிறவன் கிடையாது. அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் சூர்யாவுக்கு சுப்ரியாவின் மேல் ஒரு விதமான வெறுப்பு ஏற்பட்டு உள்ளது அப்படின்னு சூர்யா தான் பற்றி ரீனா தன் மனசுக்குள்ளேயே யோசித்து நினைக்க ஆரம்பி. சூர்யா தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுப்ரியாவை கூட இந்த வீட்டில் அவன் கொஞ்சம் சந்தோஷமாக குடும்பம் நடத்த ஆரம்பித்தா நான் எப்படி அவற்றெல்லாம் தாங்க போகிறேனோ, அதையெல்லாம் பார்த்து நான் எந்த அளவுக்கு மனசு வருத்தப்பட போகிறேனோ என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த எனக்கு இப்போது இங்கே நடக்கிறது எல்லாம் மிகவும் சந்தோஷத்தை தான் தருது என்று தன் மனதுக்குள்ளேயே மிகவும் சந்தோஷமாக மகிழ்ந்து சிரிக்க ஆரம்பித்தாள் ரீனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த 24ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.